அஸ்வசும கொடுப்பனவு பற்றி மிக முக்கியமான தகவலை இந்த காணொளி ஊடாக பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய வீடியோவை முழுமையாக பார்த்தால்தான் அஸ்வசும தொடர்பான விளக்கம் உங்களுக்கு புரியும் என்பதனை கூறிக்கொண்டு, ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று 2500 ரூபாய் கொடுப்பனவு கடந்த டிசம்பர் மாதத்துடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 2500 ரூபாய் கொடுப்பனவு தற்போது 5000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு 2024 ஜனவரி மாதம் தொடக்கம் ஜூன் மாதம் வரையான கொடுப்பனவு மொத்தமாக 30,000 ரூபாவாக வருகின்ற மாதம் உங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பிலிட இருக்கிறது. அதனை போன்று 5000 ரூபாய் கொடுப்பனவு பெற்றவர்கள் 2024 மார்ச் மாதம் வரை கொடுப்பனவு எடுத்துக்கொண்டிருந்தார்கள். பிறகு எந்த கொடுப்பனவும் கிடைக்கவில்லை. அவர்களுக்குமான கொடுப்பனவு மொத்தமாக 3 மாதம் சேர்த்து 15,000 ரூபாவாக ஜூன் மாதம் வங்கி கணக்கில் வைப்பிலிட இருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான விடயம் இருக்கிறது, அதனை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன விடயம் என்றால் பாதி கொடுப்பனவு என்ற விடயம். இந்த பாதி கொடுப்பனவு என்றால் என்ன என்றால், நீங்கள் 15,000 ரூபாவுக்கான கொடுப்பனவுக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருந்தால், அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் 2 பேர் தான் இருக்கின்றீர்கள் என்றால் அதனுடைய அரைவாசி கொடுப்பனவு தான் கிடைக்கும். அதாவது 7,500 ரூபாய் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று 2,500 ரூபாய் கொடுப்பனவுக்கு செலக்ட் பண்ணப்பட்டவர்கள் நீங்கள் 2 பேருக்குள் உட்பட்டிருந்தால் உங்களுக்கு 1,250 ரூபாய் கிடைத்திருக்கும். இப்போது அது 5,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருப்பதால் உங்களுக்கு 2,500 ரூபாய் கிடைக்கும். அதே போன்று 5,000 ரூபாவுக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருந்தவர்கள், கொடுப்பனவு பெற்றிருந்தவர்கள், நீங்கள் 2 பேருக்கு உட்பட்டு இருந்தால் 2,500 ரூபாய் எடுத்துக்கொண்டிருந்திருப்பீர்கள். இந்த விடயத்தை தெளிவாக விளங்க வேண்டும். ஏனென்றால் 5,000 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது, ஆனால் எங்களுக்கு அதிகரிக்கவில்லை என்று குழப்பத்தில் இருக்க தேவையில்லை என்கின்ற விடயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். அடுத்த மிக முக்கியமான விடயம், இந்த கொடுப்பனவு எவ்வளவு காலத்திற்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு விடயத்தை பார்க்கலாம். இந்த கொடுப்பனவு 2024 டிசம்பர் மாதம் வரை இந்த கொடுப்பனவு கொடுக்கப்படும் என்பதனை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது 2,500 ரூபாய் மற்றும் 5,000 ரூபாய் கொடுப்பனவு பெற இருக்கின்றவர்கள் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை, உங்களுடைய அஸ்வசும ஸ்டேட்டஸ் என்ன நிலைமையில் உள்ளது என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கடந்த 6 மாத காலமாக எந்த கொடுப்பனவும் பெற்றிருக்க மாட்டீர்கள். உங்களுடைய ஸ்டேட்டஸில் என்ன நிலைமை உள்ளது என்ற விடயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். உதாரணமாக உங்களுடைய பேங்க் ஸ்டேட்டஸில் வெரிஃபைட் என்று இருக்கலாம், இல்லை என்றால் ஓப்பன் அக்கவுண்ட் என்று இருக்கலாம் என்பதனை நீங்கள் என்ன செய்ய வேணும்னா, அஸ்வசும வெப்சைட்டுக்கு போயிட்டு அதை உங்களுடைய QR இலக்கத்தை, NIC இலக்கத்தையோ இல்லை QR இலக்கத்தையோ அடித்து உங்களுடைய பேங்க் ஸ்டேட்டஸ் என்ன நிலைமையில் இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி வெப்சைட்டில் செக் பண்ண முடியாதவர்கள் உங்களுடைய QR இலக்கத்தை எடுத்துக்கொண்டு NICயை கொண்டு சென்று உங்களுடைய பிரதேச செயலகத்திற்கு சென்று நலன்புரி நன்மைகள் என்ற இடத்திற்கு சென்று உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது பிரச்சனைகள் இருப்பின் உங்களுடைய அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நலன்புரி சபைக்கிட்ட சென்று நீங்கள் அதுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ளுங்க. உடனடியாக அந்த தீர்வை பெற்று உடனடியாக இந்த பிரச்சனையை நீங்கள் பார்த்து கொண்டால் உங்களுக்கு நல்ல. ஏனென்றால் வருகின்ற மாதம் கொடுப்பனவுகள் அனைத்தும் கொடுக்கப்பட இருப்பதனால் பிரச்சனைகள் இருப்பதால் உங்களுக்கு அந்த கொடுப்பனவு பெறுவதில் தாமதம் ஏற்படும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த காணொளி உங்களுடைய உறவுகளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற நல்ல விடயங்களை தெரிந்து கொள்ள நம்முடன் இணைந்து கொள்ளுங்கள். நான் முகமது சதாம்.